சங்கீதம் 82. இன்னைக்குள்ள தலைப்பு அப்படின்னு சொல்றது என்னது? பொது ஜனத்தின் மத்தியில நம்முடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளுதல். பொது ஜனத்தின் மத்தியில் அது காமன் ஹியூமனிட்டி அண்ட் ஃபெய்த் ஷேரிங். பொது ஜனத்தின் மத்தியில நம்முடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வது எப்படி? இதுல தேவ சபையில தேவன் நடந்தருகிறார். தேவர்கள் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவ சபையிலே தேவன் நடந்தருகிறார். தேவர்களின் நடுவில், அதே இந்த தேவர்களின் நடுவிலே அந்த தேவர்கள் யாருங்கன்னா அதிகாரிகள். இப்ப தெய்வ சபையில உள்ள அதிகாரிகளின் மத்தியில தேவன் இழந்தருளுகிறார். இப்ப தேவன் எங்க இழந்தருளுகிறார், ஏன் இழந்தருளுகிறார் தான். எழுந்தருளான்னா கர்த்தருடைய வருகை இல்லைங்க. கர்த்தர் எதுக்காக வருவார்? அவர் இழந்தருளாருன்னா அதுக்கு அர்த்தம் தேவன் நியாயம் விசாரிக்க வருகிறார். யாரு நியாயம் விசாரிக்க வருகிறார்? தேவர்கள். இங்க தேவர்கள் சொல்லுகிறது நமக்கு தெரியும், பைபிள்ல ஏற்கனவே சொல்லி இருக்கு, என்ன என்று உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆனா யாரு இந்த தேவர்கள்? ஆட்சி செய்கிறவர்கள், அதிகாரம் உடையவர்கள். வேற என்ன சொல்லலாம்? தேவர்கள் சொல்றதுங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவர்களை தான் இங்க தேவன் சொல்லுகிறார் சங்கீதக்காரன். ஜனங்களை மேல என்ன உள்ளவர்கள், அதிகாரமும் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதிகள், இவங்களே எல்லாம் தான். அதாவது மக்களுக்கு மேல அப்படிப்பட்டவங்களை தான், அப்படிப்பட்டவர்களும் மத்தியில தேவன் இழந்தருளாங்கன்னா எதுக்காக தேவன் இழந்தருளார்? தேவ சபையிலே தேவன் இழந்தருளாருன்னா அவருடைய சபையில எதுக்கு இழந்தருளார்? நியாயம் விசாரிக்க. எங்கன்னா இங்க கீழே நம்ம பாக்குற 2 வசனத்துல சொல்லி இருக்கு, என்ன சொல்லி இருக்கு? அநியாயம். அதாவது எல்லாருக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கனுக்கு முகதாட்சியம் பண்ணுகிறீர்கள். இல்லை, இன்னும் அந்த 6வது வசனம் பார்த்தோம்னா, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவர்கள் என் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். அப்போ அந்த தேவர்கள் அப்படின்னு சொல்ற சப்ஜெக்ட் இங்க என்ன? அதிகாரம். பைபிள் இன்னும் நம்ம ஒரு காரியம் பார்க்கிறோம், துரைத்தனமும் அதிகாரமும் கர்த்தரால் வருகிறது. அதனாலதான் இவர்கள் தேவர்கள். யாரு கையில தேவன் அதிகாரம் கொடுக்கிறாரோ, யார் கையில ஆளுகை கொடுக்கிறாரோ, அது தேவனால் தான் உருவாகும், வேற யாராலையும் வராது. தேவன் கொடுக்கிறதுனாலதான் அவர்கள் அதிகாரம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. அதனாலதான் பவுல் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க உங்களை ஆளுபவர்களுக்கு மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. ஏதோ ஒரு மனுஷனா இருந்தாரு, அவன் நீதிமானோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறது தான். எல்லாருக்கும் அதிகாரமும் யாருனால வர்றது? கர்த்தரால வருகிறது தான். ஆளுகை கர்த்தரால் வருகிறது, மேன்மை கர்த்தரால் வருகிறது, உயர்வு கர்த்தரால் வருகிறது, ஆஸ்திய கர்த்தரால் வருகிறது. அதனால எதுவா இருந்தாலும் தேவன் நினைக்காதது வரைக்கும் ஒருத்தனுக்கும் எதுவுமே கிடைக்காது. அப்படிப்பட்டவர் அவர் அதிகாரத்துல இருக்கிறவங்க மத்தியில தேவன் எழுந்தருளுகிறார் அப்படின்னா இவங்களுடைய எதனால? பாவத்தின் நிமித்தம். என்ன பாவம் செய்யறாங்க இவங்க? துன்மார்க்கனுக்கு முகதாட்சியை கட்டுறாங்க, ஏழைகளை திக்கற்றவர்களுக்கு என்னதை ஒடுக்குறாங்க, பலவீனரும் இளையோர்ல நினைச்சுறாங்க, கைவிடுறாங்க. ஆனா இந்த காரியங்களை இவங்க என்ன செய்றாங்க? அறிந்து செய்கிறது போல இல்லை, உணர்வற்றே தாங்கள் செய்கிற தவறுகள் அவங்களுக்கு உணர்வே இருக்காது. அப்படிப்பட்ட எப்போ ஒரு மனுஷன் தன் தவற உணராம, அத உணர்வற்றவனா, தப்பு செய்த குற்ற உணர்வு இருந்தா ஓகே, அவன் திருந்துவான். இப்ப போலீஸுக்காரன் கெட்ட வார்த்தை பேசலாமா? பேசக்கூடாது. ஆனா அவன் பேசுவான். அது அவனுக்கு உணர்வு வரும், வரவே வராது. ஏன்? அவனுக்கு ஏதோ அதிகாரம் இருக்கிறது போல ஒரு எண்ணம். அப்போ பொதுவா நம்ம உலகத்துல பார்க்கும்போது போலீஸ்காரன் அவன் பெரிய அதிகாரி ஒண்ணு, அவன் காவல்காரன். அதேதான் இங்கேன்னு சொல்லி இருக்கு.
எப்படி ஒரு போலீஸ்காரன் காவல்காரனா இருக்காரானோ அதே. ஆனா அவன் நினைக்கிறது தான் ஒரு அதிகாரியா நினைக்கிறான். அதே போலதான் எந்த அதிகாரத்துல இருக்கிறவனும் மற்றவர்களுக்கு காவல்காரனா தான் இருக்கிறான். காவல் பாதுகாக்கிறவன். காவல்காரன் என்னன்னா நல்ல பதத்துல சொல்ல போனா என்னது பாதுகாப்பவன். அதிகாரங்களை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்களோ ஒரு மனுஷனுக்கு புரியணும். அதாவது உண்மையா இருக்க. அதிகாரம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? உண்மைக்காக கொடுக்கப்பட்டது. அதிகாரம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? மற்றவர்களுடைய ஜனத்தினுடைய பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டது. அதிகாரம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? நீதியை நிலைநாட்டுவதற்காக. உண்மை, பாதுகாப்பு, நீதி. அந்த அதிகாரம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? அதாவது ஒரு தேசத்தினுடைய என்னது வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக. வல்லமை அப்படின்னு சொல்லும் போது எதுக்கு மேல வல்லமை? அநீதிகளுக்கு மேல வல்லமை வெளிப்படுத்துவதற்காக. ஆனா இன்னைக்கு அந்த வல்லமைகள் எல்லாம் என்னது தவறான முறையில வெளிப்படுத்தப்பட்டதுனால தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். இங்குள்ள தலைப்பு என்னது அப்படின்னு கேட்டா என்னது, அதாவது பொது ஜனத்துல விசுவாசத்தை என்ன செய்யறது? ஷேர் பண்றது. அப்போ பொதுவாக ஜனங்கள் மத்தியில எப்படி விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வதுன்னா இங்கதான். அதிகாரம் ஒருத்தன்கிட்ட இருக்கும் போது அவன் உண்மையா இருக்கணும், அவன் நீதியா இருக்கணும், அவன் மற்றவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும், அவன் தன் வல்லமைய உபயோகிக்கவும் செய்யணும். வல்லமை அப்படின்னு சொல்றது என்னது? அத்தாரிட்டி. சரீரத்தினுடைய வல்லமை இல்லை, இது அறிவினால வருகிற வல்லமை. அப்ப அறிவு எதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னா மற்றவங்க இந்த காரியங்களுக்கா. வல்லமை அப்படின்னு சொல்லும் போது உடனே சரீரத்துல இருக்கக்கூடிய மசில் பவர் இல்லை யோசிக்கிறது. இது என்னது? அதிகாரத்தினுடைய சொல்றோம்ல, அதிகாரத்துல இருக்கும் தப்பிச்சுதான் அவங்க உணர்வு இருக்காது. ஏன்னா அவன் தப்பிச்சுக்கவே அந்த அதிகாரத்தை பெற்றுதான் நினைப்பான். அப்படிப்பட்டவன் நிச்சயமா தேவனுடைய நீதியில சேருவான். அவன் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? 7வது வசனம், ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்கள் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய அதே சாவு, அதே அழிவை தேவன் எதுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா இவங்களுடைய அநீதியினால. தேவன் எழுந்தருவார், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யவும் நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். இதுதான் நம்ம ஷேரிங். என்னது? உண்மையான தெய்வம், உண்மையான தெய்வத்தால் மட்டும்தான் சகல ஜனங்களுக்கும் நீதி செய்ய முடியும். இந்த அதிகார தெய்வங்களுக்கு நீதி செய்ய முடியாது என்ற உண்மையை இந்த பூமியில உள்ள எந்த அதிகாரிக்கும் தன்னுடைய தேவ நீதிய இந்த பூமியில கொண்டு வர முடியாது. உண்மையான தேவனுக்கு தான் எல்லா ஜனத்துக்கும், அதாவது நீ விசுவாசியோ அவிசுவாசியோ, நீ நீதிமானோ நீ அநீதிமானோ, எல்லாருக்கும் நீதி வெளிப்படணும்னா யதார்த்தமான தேவன் வரணும். அதிகாரங்களினாலேயும் துறைத்தனங்களின் ஆளுகையினாலேயும் தெய்வங்களாய் தங்களை பாவிக்கிற ஒவ்வொருவனும் அநீதி நிறைந்தவன் என்ற உண்மைய இந்த பூமியில எடுத்துக்காட்டின்னு இருக்கு. அப்ப விசுவாசி என்ன செய்யணும்னா இருக்கிறான், தன்னுடைய விசுவாசத்தை, தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். சரி, வசனத்துல சில காரியங்கள் இது அவுட்லைன், இந்த சங்கீதத்தினுடைய அவுட்லைன். இல்ல தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுகிறார் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப எதுக்காக தேவன் எழுந்தருளுகிறார் அப்படின்றத பார்த்தோம்னா 58வது சங்கீதத்தினுடைய 11 என்ன சொல்லிருக்கு, அப்போது மெய்யாய் நீதிமான்களுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியில நியாயம் தீர்க்கிற தேவன் உண்டென்றும் மனுஷர்கள் சொல்வார்கள். எதுக்காக தேவன் எழுந்தருளுகிறார்? மெய்யான தெய்வம் உண்டு. இந்த அதிகாரங்களினாலேயும் ஆளுகையின், அதாவது துரைத்தனம் பண்ணுகிறது அப்படின்னு சொல்றாரு. அதிகாரி தெரியும், அரசியல்வாதி அதிகாரி துரைத்தனம் பண்ணுகிறான், கலெக்டர் அவன் வேணாம் துரைத்தனம் பண்ணுகிறான்.
அப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் மேலான ஒரு தெய்வம் உண்டு அப்படின்னு உள்ள ஒரு சாட்சி பகிர்தல். அதான் இன்னைக்கு எல்லாரையும் நியாயந்திருக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வத்தை குறித்துதான் நம்ம இப்ப என்ன செய்ய வேண்டியா இருக்கு. அவர் நியாயந்திக்க எழுந்தருள்வார்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த தேவன் நிச்சயமா நியாயந்திக்க வருவார். இனி நம்ம அடுத்தது பார்க்கும்போது 138 ஒண்ணு சொல்லு, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அப்போ எப்படி இந்த எல்லா ஜனத்துக்கும் நம்ம சாட்சி வைக்கிறது? துதியும் கீர்த்தனம். துதி தேவனை நம்ம துதிக்கும் போது யாருக்கு முன்னாடி துதிக்கணும்? இந்த அதிகாரிகளுக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு யாரோ அதிகாரிகளுக்கு முன்னாடி போய் தேவனை துதிக்க முடியுதா? அதிகாரியை கண்ட உடனே ஆட்டம் போட்டு ஆடி போய் நிக்கிற விசுவாசியா இருக்கிறானே தவிர அதிகாரிக்கு முன்னாடி நாம் தேவனை துதிக்கக்கூடிய அளவுல நமக்கு என்ன கிடையாது, விசுவாசமும் தைரியமும் கிடையாது. அப்போ இன்னைக்குள்ள தலைப்பே உன்னுடைய விசுவாசம் சபைக்குள்ள மட்டும் இருக்கக்கூடாது, 4 சுவர்ல வச்சிருக்க விசுவாசம் அல்ல, அதிகாரிகளுக்கு முன்னாடி வெளிப்படுத்தணும். 4 சுவருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்துட்டு நேராச்ச மாத்திரம் போய் நின்று விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறத அது தேவன் விரும்புகிறதில்ல. அதாவது நான் சுவருக்குள்ள இன்னைக்கு எதுக்கு போறேன்? ஆக்சுவலா நான் யாருக்கு முன்னாடி எல்லாம் தேவனை குறித்து துதித்து கீர்த்தனம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தணும்ன்ற அறிவை பெற்றுக்கொள்ளதான் இன்னைக்கு ஆலயத்துக்கு போறோம். ஆனா நம்ம ஆலயத்துக்கு போறது என்னது? ஆசீர்வாதத்துக்காக, இல்லைன்னா நம்ம நன்மைக்காக, இல்லைன்னா நம்முடைய கடமைக்காக. அது ஆராதனை ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கறதை அறிவு உண்டாக்குன்னு சொல்லியிருக்கோம். அறிவு கிடைக்கிற இடம் தான் ஆராதனை நடக்கிற இடம். இல்லாம அறிவு தான் நம்முடைய ஆராதனைன்னு சொல்லி இருக்கிறேன். அவரை அறிந்து அவரை அறிவிப்பது ஆராதனை. அது எப்பவுமே ஆதியிலிருந்து சொல்றோம். என்னைக்கு ஆராதனைனாலே முதல்ல தெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கிடணும். அந்த அறிந்த தெய்வத்தை அறிவிக்கிறது தான் ஆராதனை. இல்லாம ஒரு 4 சுவரை கட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்துக்குள்ள அந்த 10 பேர் கூடி வந்தோம், இதுதான் ஆராதனை. அது அவரை அறிய போகிற இடம், அவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு எனது உயிர்மீட்சி தருகிற, இல்லைங்க நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துகிற ஒரு இடம். எதுக்கு நான் ஆலயத்துக்கு போறேன், எதுக்காக ஆராதனைக்கு போறேன் அப்படின்ற உள்ள அறிவுகள் நமக்கு இப்ப எல்லாருக்குமே ஒரு ஆலயத்துல போனா நன்மை உண்டாகும் அவ்வளவுதான் நினைக்கிறாங்களே தவிர இந்த ஆலயத்துல இருந்து என்ன உண்டாகணும்? ஒரு பொதுவான என்ன உண்டாகணும்? விசுவாச பகிர்தல் உண்டாகணும். எல்லா ஜனத்தும் இந்த ஆலயம் அப்படின்னு சொல்லும் போதே மற்றவங்களுக்கு மெய்யான தேவனை குறித்த அந்த உண்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எந்த அதிகாரி, அதான் பாருங்க, நம்ம சர்ச்சைகளை பொறுத்தளவுல அது எந்த வகையான அதிகாரிகளா இருந்தாலும் தேவனுக்கு தான் அங்க முக்கியமே தவிர அவரு இந்த டிபார்ட்மெண்ட்ல பெரிய ஆளு, இந்த இப்படிப்பட்ட என்னது கலெக்டர் வரலாம், பிரசிடண்டே வரலாம். ஆனா அங்க தெய்வ சபையில வந்த பிறகு, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்த பிறகு எல்லாரும் தேவனை துதிக்கணுமே தவிர தன்னுடைய அதிகாரத்தை அங்க செலுத்த ஒருத்தனும் வரக்கூடாது ஆலயத்துக்குள்ள. ஈவன் இப்ப அந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வர்றது, இதெல்லாம் சபையினுடைய சாபம். நீ அதுக்கெல்லாம் அனுமதிக்கிறதே சபையினுடைய சாபம். அதிகாரங்கள் ஏதோ ஒரு காரணம் கொண்டு நினைச்சு விடாது. தெய்வ சமூகத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தக்கூடியது அல்ல. எல்லாரும் தெய்வ சமூகத்துக்கு முன்னாடி தன் தேவனை துதித்து அவரை கீர்த்தனம் பண்ணுகிறதான் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட டியூட்டி. இனி ஒரு வசனத்தை கூட வாசித்துட்டு நடத்தலாம் நினைக்கிறேன். அதாவது யாத்திரா 22:28 நியாயாதிபதிகளை தூசியாமலும்
உங்கள் ஜனத்தின் அதிபதிகளை சபியாமல் இருங்கள். ஜனத்தின் அதிபதிகள் அதான் இங்க சொல்லப்பட்ட தேவர்கள். அவர்களை தூசிக்கவும் சபிக்கவும் போகவும் கூடாது. ஆனா இவங்க எல்லாருக்கும் முன்னாடி தேவனை துதிக்கிற அந்த ஒரு மனுஷன் இல்லை, தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷன் யாருக்கு முன்னாடி? அதிகாரிகளுக்கு முன்னாடி. அவன் விசுவாசம் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு தான் அவனை காட்டிலும் இவன் அதிகாரியா மாறிடும். விசுவாசிகள் அதிகாரிகளை காட்டிலும் அதிகாரம் உள்ளவர்கள் என்றுள்ள அறிவு அனைவருக்கு கிடையாது. தேவனை விசுவாசிக்கிறவன், தேவனோடு இருக்கிறவன். இப்போ பிலிப்பு என்ன செய்யறாருன்னு நமக்கு தெரியும். எத்தியோப்பிய ராணியினுடைய அமைச்சர், அவன் ஒரு அதிகாரி தானே. அவன்கிட்ட போய் வசனத்தை விளக்குகிறாருன்னா அது எதனால? அதாவது எந்த அதிகாரிக்கு முன்னாடியும் வேதத்தையும் நம்முடைய விசுவாசத்தையும் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் வைக்கிறார். அதுதான் ஓய்வு நாளுடைய முக்கியம். இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க? ஆராதிக்க இருக்கிற அதிகாரியா இருந்தாலும் கீழே தான் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்களும், கர்த்தரை துதிக்கிறவர்களும், கர்த்தரை துதிக்க நடத்துகிறவர்களும் அவங்க மேலேயும் அதிகாரியா தான். நான் ஒரு ஸ்கூலுக்கு போற பையன்களை பேசிக்கிட்டு போவான். ஒருத்தன் சொல்லுவான் எங்க அப்பா ராஜா, அடுத்தவன் சொல்லுவான் எங்க அப்பா அப்பன் ராஜாவா இருந்தாலும் எனக்கு அப்பன் யாரு? பார்வர். எனக்கு அப்பனுக்கு முன்னாடி தலை குனிய தான் செய்யணும். தலை குனிஞ்சாதான் உனக்கு அப்பன் ராஜாவை போல இருக்க முடியும். இல்லைங்க யாரு தலைமுடியெல்லாம் வளர்த்துனா சன்னியாசியை போல மாறிடுவான். அதனால பார்வர் தான். அதுதான் பார்வர் கிளாஸ்காரன் தான். ராஜாவே தலையை குனிய வைக்கிறவன் இல்லை. அதனாலதான் அவனை பார்வர் கிளாஸ்ல வச்சிருக்கேன். ஆனா அதே கூட்டத்துல இன்னொரு பையன் யாரு? பாஸ்டர் மகன். அவன் சொல்லுவான் நீ ராஜாவாயிரு, நீ பார்பராயிரு, நீ யாராயிரு. ஆனா எங்க அப்பனுக்கு முன்னாடி தலை குனிஞ்சாதான் சர்வத்தையும் சிருஷ்டித்த தெய்வத்தால நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும். உன் ஜீவன் இந்த பூமியில நிலைத்திருக்க முடியும். நீ உயிரோட இருக்கணும்னா சர்வத்தையும் படைத்த தெய்வத்தை ஆராதிக்கிறவனுக்கு முன்னாடி தலை வணங்க நடத்துகிற எந்த ஒருவனுக்கு முன்னாடி நீங்க உங்க அப்பமாரெல்லாம் வந்துதான் தீரணும். உலகத்துல இருக்கிறதுலயே அதிகாரமும் உயர்வும் உள்ளது யாரு? கர்த்தருடைய வேலைக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் இந்த ஒரு கதை சொல்வது உண்டு. அப்போ எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, ஓய்வு நாள் ஆலயத்துல இருந்து ஜெபிக்கிறதும் ஆராதிக்கிறதும் மற்றவங்களுக்கு வேதத்தை ஷேர் பண்ணும்போது பெருமை அடையல, ஒரு தெளிவடைஞ்சிடும். நீ அநீதியா இருந்தால் அங்கதான் இருக்கு. உனக்கு மத்தியில தான் எழும்புவார். நம்ம நினைச்சிருக்கு என்ன தெரியுமா? நான் பெரிய அதிகாரி, நான் பெரிய ஊழியக்காரன், பெரிய சிறப்பு அப்படின்னு. சிறப்பு இல்லை, உனக்கு தான் நியாய தீர்ப்பு நிச்சயமா வரும். நியாய தீர்ப்புல மாட்டிக்கிட்டு யாருன்னு நினைச்சீங்க? இந்த ஊழியத்துல இருக்கவன் தான். எல்லாரும் நினைக்கிறது நியாய தீர்ப்புல மாட்டுகிறது பாவிகள். பாவிகளை காட்டிலும் அதிக நியாய தீர்ப்பு ஊழியத்துல இருக்கிறான். என்ன இவனுக்கு தான் என்னது? கொடுக்கப்பட்ட ஊழியத்தினுடைய மேன்மை தெரியாதபடி தேவனை மட்டும்தான் துதிக்கணும், தேவனை மட்டும்தான் மேன்மைப்படுத்தணும், தேவனை மட்டும்தான் உயர்த்தணும் அப்படின்றது தெரியாதபடி மனுஷ அதிகாரங்களை ஒருத்தன் சபையில ஆராதனையில உயர்த்தும் அப்படின்றனாலே அவன் தேவ சாபத்துக்கு ஈடாகி விட்டான் அர்த்தம். அதனால தேவனை மட்டும், அப்ப தேவனை உயர்த்திக்கிட்டு தேவனுக்கு நம்முடைய விசுவாசம் அங்க என்ன செய்யணும்? துதியினாலும் நம்முடைய விசுவாசமானது கீர்த்தனங்களினாலும் அங்கு வெளிப்படணும். தேவன் மேல எந்த அளவு விசுவாசம் வச்சிருக்கோம். அதை விட்டுக்கிட்டாக இன்னைக்கு எல்லாரும் என்னது வேற எதையோ நடந்த சம்பவங்களை சொல்லி சொல்லி உயர்த்தி பிடிக்கிற ஆராதனைகள். அந்த ஆராதனைக்கு வித்தியாசம் உண்டாகட்டும். கர்த்தர் இதுவரைக்கும் இந்த சபையை பொறுத்தளவு நம்மளை அப்படி நடத்திட்டு வருகிறார். அந்த விசுவாச பாதையில கர்த்தர் நம்மை நடத்தும்படியார். இனி யோவான் 10:35 வாசிக்கிறேன். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, தேவ வாக்கியமும்
தவறாததா இருக்க. இப்போ யாரு உண்மையிலே தேவன்? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவன். அதிகாரம் அல்ல, அதிகாரத்தின் மேலாக தேவ வசனம் யாரு கையில இருக்கும்? அப்ப வசனம் இல்லாத ஒருத்தன் ஆலயத்துல நின்னால், ஆராதனை நடத்த நின்னால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர்கள் சொல்லி இருக்க. தேவ வாக்கியமும் அப்படியேதான் தவறாம தான் இருக்குது. அதனால வசனம் தெளிவா சொல்லுகிறது, ஓய்வு நாளில ஆலயத்துக்குள்ள போற உண்மையான விசுவாசி எல்லாருமே யாரு? வசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். அப்ப நான் எதை ஷேர் பண்ணணும் உலகத்துக்கு? பொதுவா வசனத்தை தான் ஷேர் பண்ணணும். தன்னுடைய பெருமை இல்லை, நான் பெரிய ஊழியக்காரன். நீ ஊழியக்காரனே ஆக முடியாது. நீ ஊழியக்காரன் சொல்லுவாங்க யாரு? வசனத்தை பெற்றுக்கொண்டு வசனத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவன் தான். நான் ஏதோ இந்த உலகத்துக்கு ஷேர் பண்ணணும், பங்கு வைக்கணும், சொல்லணும் அப்படின்னா வசனத்தை. வசனம் இல்லாம கதை விடுகிறவன் ஒரு ஊழியக்காரன் ஆக முடியாது. வசனம் இல்லாம உலகத்துல தன்னை பெருமைப்படுத்துகிறவன் அது பின்ன வேற இனி இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான். பின்ன அவன் ஜென்மத்துல பரலோகத்தினுடைய சொந்தமே ஆக முடியாது. வசனத்தை சொல்லு, வசனம் ஓகே. வசனத்தை மறந்து தன்னை பெருமைப்படுத்துகிற எந்த ஒரு மனுஷனுக்கும் நியாயத்திற்கும் மறந்து போச்சு. அதுக்குதான் தேவன் வர்றாரு. நீ வசனத்தை சொல்லாத ஒரு சபையில, அது சாத்தானுடைய சபையோ இல்லைங்க, அது எந்த சபையா இருந்தாலும் வசனம் இல்லாத சபைகள். இப்ப வேதம் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு காலத்தை, வேதத்தை பெற்றுக்கொள்ளாதவர் என்று வேதத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். அதனால வேதத்தை பெற்றுக்கொள்ளுகிறது, வேதத்தை ஆண்டவருடைய கருத்துல இருந்து எடுத்துக்கொள்ளுகிறது மிகவும் கடினமான ஒரு காரியம். அது சும்மா ஓடி வந்தேன், அங்க ஒரு வசனம் வாசித்தேன், இங்க ஒரு வசனம் வாசித்தேன் இல்லை. அந்தந்த நாள் குறிய வேதம் எனக்கு தேவன் தரணும். அப்ப வேதத்தை பெற்றுக்கொண்டவர்களை தான் இங்க தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்களை நியாயத்திற்கு தான் தேவன் சபையில வர்ற. ஏன்னா அவர்கள் வேதத்தை பெற்றுக்கொண்டு எதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 4 காரியங்கள் இருக்கு. எதுக்காக? உண்மையா இருப்பதற்கு, நீதியா இருப்பதற்கு. அடுத்து என்னது? அவ்வளவுதானா? பாதுகாப்பா இருக்கு, வல்லமை மற்றவர்களுக்கு பாதுகாப்பா இருக்க. இன்னொன்னு இருக்கு, வானத்தின் உங்களுக்கு சகல அதிகாரம் கொடுத்திருக்க. அந்த அதிகாரத்தோடு போங்கன்னு சொன்னாரு. அந்த வல்லமை எதன் மேல அதிகாரம்? சாத்தான் மேல. எதன் மேல அதிகாரம்? பாவத்தின் மேல. எதன் மேல அதிகாரம்? அநீதியின் மேல. இதுதான் தேவர்களுக்கு தேவன் கொடுத்தது. இல்லாம நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது போல ஏதோ நம்ம பற்றி அதிகாரம் காட்டலாம் ஆளுங்க. ஜனத்துக்கு மேல அதிகாரம் காட்டுகிறோம், அழிஞ்சு போவான். ஜனத்துக்கு மேல எதை கட்டணும்? அன்புதான் கட்டணும். அதிகாரம் இருக்கிறவன் அன்புள்ளவனா இருக்கணும். அதிகாரம் இருக்கிறவன் தாழ்மை உள்ளவனா இருக்கணும். அதிகாரம் இருக்கிறவன் பொறுமை உள்ளவனா இருக்கணும். அன்பு, தாழ்மை, பொறுமை, நீதி இதெல்லாம் ஒரு அதிகாரத்துக்குள்ள. அது வேதத்தை பெற்றவனுக்கு தான் வரும். வேதத்தை பெற்றுக்கொள்ளாதவனுக்கு இதெல்லாம் வரவே வராது. வேதத்தை பெற்றவனுக்கு தான் இதெல்லாம் வரும். வேதம் இல்லாதவனுக்கு அகங்காரம் வரும். வேதம் இல்லாதவனுக்கு என்ன வரும்? பெருமை வரும். வேதம் இல்லாதவனுக்கு பொய் வரும். வேதம் இல்லாதவனுக்கு துணிகரம் வரும். வேதம் இல்லாதவனுக்கு இச்சைகள் வரும். வேதம் இல்லாதவனுக்கு அசுத்தம், அவன் டோட்டலி ஸ்பாயில்டு. வேதம் இல்லாத ஒரு ஊழியமும், வேதம் இல்லாத ஒரு சபையும், வேதம் இல்லாத விசுவாசமும், வேதம் இல்லாத ஒரு வாழ்க்கையும் தேவனுடைய கோவாக்கு நீங்க காத்திருக்கிறதுல தெளிவு ஆராதனைகளை ஏற்படுத்தணும். அதை ஏற்படுத்த கற்ற இந்த நாளில நமக்குள்ள ஒவ்வொருவருக்கும் ஞான இருதயத்தை தரும்படியா இந்த ஓய்வு நாளினுடைய அந்த மகா மேன்மை என்னென்றுள்ளது. அதாவது ஷேரிங் த ஃபெய்த் டு த காமன் ஹியூமனிட்டி. எல்லா மனுஷனுக்கும் இந்த நம்முடைய விசுவாசம் என்னது?
அதாவது விசுவாசம் சொல்றது வேதத்தை கொண்ட பரிசுத்தம், வேதத்தை கொண்ட நீதி, வேதத்தை கொண்ட அன்பு, வேதத்தை கொண்ட என்னது உண்மை, வேதத்தை கொண்ட அதிகாரம். இல்லாம நான் அதிகாரி ஆயிட்டேன், என்ன அதிகாரி ஆயிட்டேன்? சாத்தான் மேல உனக்கு அதிகாரம் இருக்கா? நோயின் மேல உனக்கு அதிகாரம் இருக்கா? பாவத்தின் மேல உனக்கு அதிகாரம் இருக்கா? எல்லாத்துலயும் அதுக்குதான் அதிகாரம். இல்லாம ஜனத்துக்கிட்ட காட்ட போனா அவன் தேவனால் சிக்ஷிக்கப்படுவான். தேவன் நிச்சயமா அவனை நியாய தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நியாய தீர்ப்பு நாளும் உள்ளது புரிஞ்சுக்கிடணும். ஞாயிற்றுக்கிழமை தான் எப்பவுமே சொல்லுவோம், சர்ச்சைக்கு வாழறது பெருசு இல்லை, வந்துச்சு சாபத்தை கொண்டு வீட்டுக்கு போகாதன்னு சொல்லுவேன். இன்னும் அநேகர் வசனம் தெரியாததுனால சாபத்தை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க. வந்து சபையில பெரிய இந்த முறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறவன் நான் தான் பெரியவன் கேட்டேன். சபையில வந்தா நீ ஆராதிக்கணும், நீ துதிக்கணும், நீ தேவனை கீர்த்தனம் பண்ணணும், தேவனை பாடி மைமைப்படுத்தணும். சபையில வந்துகிட்டு அகங்காரம் பண்ணிக்கிட்டு நீ எந்த பெரிய அதிகாரியா இரு, நீ ராஜாவாட்டே இரு, அது வெளியில, அது காமன் பீப்புளுக்கு. ஆராதனையில அது வர முடியாது. ஆராதனைன்னு சொல்றது அது ஆராதனை நடத்துகிறவனும் ஆராதனை பங்கெடுக்கிற எல்லாருமே தெய்வ சமூகத்துல அவரை துதிப்பதுக்காகவும் அவர் சமூகத்துல தங்களை அவரை கீர்த்தனம் பண்ண அவருடைய மேன்மைகளை சொல்லி அவரை மேன்மைப்படுத்தவும் தான் அங்க நம்ம ஆராதைக்கு வர்றமே தவிர, ஆராதனையில வந்து அகங்காரம் பண்ணுகிறவனுடைய அழிவு அவன் வீட்டு வாசல்ல நிற்கும். அங்க சபையில நிற்கும், கட்டடத்துல இல்ல. ஆராதனையில அகங்காரமா இருக்கிறவன், வாய துறக்காத இருக்கிறவன், திமிரா இருக்கிறவன், இன்னைக்கு எந்த காரியத்தையும் ஆராதனையில மட்டும் வச்சுட்டு இருக்கிறவனுடைய வீட்டுல சாபமும் நிலை கொண்டு இருக்குமே தவிர, நம்ம நினைக்கிறது போல வீட்டுல ஏன் என் வீட்டுல இவ்வளவு பிரச்சனை தெரியாதா, வாயை திறக்காம சர்ச்சைக்கு வந்துட்டு போற இல்ல, அதுதான் உன் வீட்டுக்குள்ள வியாதியும் வேதனையும் தரித்திரமும் கஷ்டமும் பிரச்சனையுமா இருக்கிறது. அது அநேகருக்கு புரியாது. ஏன்னா அவனுக்கு பேதம் இல்லாதவன், அவன் பேதம் கிடைக்காத ஒருத்தனுக்கு இந்த சாபங்களின் மேல என்ன ஜெயம் கிடைக்காது. அதனால பேதம் கிடைக்கிற ஒரு வாழ்க்கையை உருவாக்குறது தான் ஆராதனை. அப்ப அந்த ஆராதனையின் மறைபொருளை புரிந்து ஏன் எல்லா ஜனத்துக்கும் இந்த அதிகாரம் தேவனுடைய வேதத்தினுடைய சத்தியங்களை நம்ம அறிவிக்கிறல்ல, பகிர்ந்து கொள்ளுகிற அந்த விசுவாசத்தினுடைய பலம் நமக்குள்ள உண்டாகணும். இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவம் இல்லை, என்னது மாற்ற தின்னாத கிறிஸ்தவம் எத்தனை பேர் இருக்கிறான்? இன்னைக்கு மருந்து வாங்காத கிறிஸ்தவம் எத்தனை பேர் இருக்கிறான்? உனக்கு மருந்து மாத்திரை தின்ன இல்லை, தேவனே உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னது? ஆரோக்கியம். அவர்கள் கொழுத்த கண்டுகளை போல் இருப்பார்கள் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுதே தவிர, ஒன்னு என்னது நோயாளியாய் இருப்பார்கள். அவன் டாக்டரா இருப்பான், அவன் மருந்து கொடுத்துட்டு இருப்பான், மருந்து கொடுப்பான், அவனும் மருந்து தின்னுட்டு இருப்பான். அப்படி ஒன்னும் எழுதிட்டே இல்லை. வேதத்துல தேவன் தருகிற ஆசீர்வாதத்தின் நன்மையே மூணுதான். ஒன்னு என்னது அதிகாரியாய், அதாவது பிரபுக்களாய் மாற்றுகிறது. இரண்டாவது ஆண்டவர் என்ன செய்யறாரு? உனக்கு ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறார். நீ கலெக்டர் ஆகணும் இல்லை, நீ என்னது ராஜாவாகணும் இல்லை, தேவ ஆசீர்வாதம் உனக்குள்ள இருக்கும் போதே நீ ஆட்டோமேட்டிக்கா என்னது அது தேவர்களாய் மாறிட முடியும். ஏன்னா தேவ ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவன் நினைச்சான் சகலத்திலே என்னதா இருக்கிறான், செழிப்புள்ளவனா இருப்பான், அவன் ஐஸ்வர்யவானா இருப்பான், ஆரோக்கியவானா இருப்பான். அப்ப இதெல்லாம் தெரியாம தான் எல்லாரும் இன்னைக்கு எதா இருந்தாலும் சரி கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஆலயத்துல வருகிறவன் அவன் நீ பெரியவனோ சின்னவனோ, நீ அதிகாரியோ, நீ வயசானவனோ, நீ வயசாகனவனோ, வாய பொத்திக்கிட்டு பெரிய இந்த ஹீரோயிசம் காட்ட என் சமூகத்துக்கு வராதுன்னு சொல்றாரு. அவருடைய நியாய தீர்ப்பு அடைகிற நாள் இது. இன்னைக்கு தேவன் உன்னை ஆசீர்வதித்தால் இந்த வாரம் முழுவதும் உன் வீட்டுல நன்மை உண்டாகும். இன்னைக்கு தேவன் உன்னை பாதுகாத்தால் இந்த வாரம் முழுவதும் உன் ஜீவிதம் மேன்மை உள்ளதாயிருக்கும். அதை தெரியாம தெய்வ சமூகத்துல சும்மா ஏதோ உட்கார்ந்து போகிற ஜனத்துக்கு தேவனுடைய
கிருபை வெளிப்படும்படியாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுவோம். எல்லாருடைய இருதயத்திலும் துதி எல்லாம் ரொம்ப முக்கியமானது. அவருடைய சமூகத்துல வருகிறவன் தேவனை துதிக்கணும், அவரை கீர்த்தனம் பண்ணணும். துதித்தல் கீர்த்தனமும் சொல்ற கீர்த்தனம் அவர் செய்கைகளை சொல்லி மகிமைப்படுத்துவது. துதித்தல் அவருடைய வல்லமை வெளிப்படுத்த நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற என்னது மேன்மையான காரியங்கள் வல்லமை வெளிப்படுத்துவது துதி, அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்துவது கீர்த்தனம். அதனால இந்த அனுபவத்தை கட்ட நமக்கு தந்து இந்த பூமியில அவருக்கு மகிமையாய் தீருகிற ஒரு சாட்சியாய் நிறுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய